Dearly beloved children of God, God has called you to experience an amazing life in this world. இந்த உலகத்திலே மிக அருமையான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கும்படியாக உங்களை தேவன் அழைத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, God created you because of love. தேவன் உங்களை உண்டாக்கினதே உங்கள் மேல் வைத்த அன்பினால். That is why you are destined to see His amazing power each and every day in your life. ஆகவே தான் உங்களுடைய வாழ்நாளின் ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய ஆச்சரியமான வல்லமையை பார்ப்பதற்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். But at the same time, you should be very careful about a particular force which, if allowed to enter, can ruin your future. அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட வல்லமையானது செயல்படுவதற்கு நீங்கள் இடம் கொடுத்து விடுவீர்களானால் அது உங்களுடைய எதிர்காலத்தையே சேதமாக்கிவிடும். I call that as a powerful force. அதை நான் மிகுந்த சக்தி வாய்ந்ததான ஒரு வல்லமை என்று சொல்லுவேன். It is the force of fear. அது பயம் என்கிறதான வல்லமை. And fear is one of the most popular weapons which today Satan uses against all men, including Christians. இன்றைக்கு சத்ருவானவன் பயம் என்கிறதான இந்த வல்லமை நிறைந்த கருவியை அநேகருக்கு முன்பதாக மனுஷர்களுக்கு விரோதமாக மாத்திரமல்ல விசுவாசிகள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாகவும் அவன் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். And one of the areas where people fear is when circumstances become bad, when things are not working, the thought comes into their mind, is God there? Is God really going to appear and do something to my problem? இன்றைக்கு பயம் என்கிறது எப்பொழுது மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிறது என்றால் சூழ்நிலைகள் மோசமாக மாறும் பொழுது மனுஷனுடைய மனதிலே சிந்தனைகள் எழும்புகிறது, பல எண்ணங்கள் கேள்விகள் வருகிறது. உண்மையாகவே தேவன் ஒருவர் இருக்கிறாரா? தேவன் என்னுடைய சூழ்நிலையிலே உதவுவாரா? உண்மையாகவே தேவன் தன்னை வெளிப்படுத்துவாரா என்றெல்லாம் பல கேள்விகள் இன்றைக்கு மனிதனுடைய மனதில் தோன்றுகின்றன. From my experience, I've seen this particular thought coming in the minds of many believers. என்னுடைய அனுபவத்திலே பல விசுவாசிகளுடைய மனதில் இப்படிப்பட்டதான எண்ணங்கள் வருகிறதை நான் கவனித்திருக்கிறேன். Have you ever felt like that before? இப்படி நீங்கள் எப்பொழுதாவது உணர்ந்ததுண்டா? At one point of time, all of us go through situations which are really bad. நம்ம எல்லாருமே மிக மோசமான சில சூழ்நிலைகள் வழியாக கடந்து போயிருக்கிறோம். We feel that nobody is there. ஒருவரும் நமக்கு இல்லாததை உணர்ந்திருக்கிறோம். Though we pray and do everything possible, we find that situations are not improving. On the contrary, it is becoming bad. நாம் ஜெபிக்கிறோம், செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறோம், ஆனாலும் சூழ்நிலைகள் எந்த விதத்திலும் முன்னேற்றத்தை அடையாமல் அது மோசமாக மாறுகிறதை நாம் பார்த்ததுண்டு. நாம் இப்படிப்பட்டதான காரியங்களை அனுபவித்திருக்கிறோம். At that time, we have to be very careful that we don't allow this thought to develop into fear. அப்படிப்பட்டதான நேரத்திலே அந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்குள் பயத்தை உருவாக்கி விடாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். Because fear has the ability to drain the anointing and to ensure that the power of the devil works with more pressure. ஏனெனில் பயம் என்பது உங்கள் மேல் இருக்கிறதான அபிஷேகத்தை கசிய செய்து அதை குறைய செய்வது மாத்திரமல்லாமல் இன்னும் அதிக வல்லமையோடு சத்ருவானவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு அது உதவுகிறதா இருக்கும். You have to understand, fear is the opposite of faith. இந்த பயம் என்பது விசுவாசத்திற்கு நேர் விரோதமானது. Faith always pulls the power of God. Fear pulls the power of the devil. விசுவாசம் என்பது தேவனுடைய வல்லமையை கவர்ந்து இழுக்கும், பயம் என்பது சாத்தானுடைய வல்லமையை கவர்ந்து இழுக்கும். That is why if you being a believer give room for fear, you are actually giving room for the enemy to operate in your life and also in the life of your family. விசுவாசியாக இருக்கிறதான நீங்கள் பயத்துக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களானால் சத்ருவானவன் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாகவும் சத்ருவானவன் புகுந்து கிரியை செய்ய நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள். What do we do when we go through such circumstances, when God seems to be absent and these thoughts are coming in our mind, whether God will really show up? Is God really there? Will something happen to my situation which is going to be for my good? இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, தேவன் கிரியை செய்யாததை போல இருக்கும் பொழுது, இல்லாவிட்டால் தேவன் இல்லாததை போல உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும் பொழுது, உண்மையாகவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவாரா அல்லது தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவாரா என்றெல்லாம் உங்களுடைய மனதில் எண்ணங்கள் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? You should immediately go to the word of God. உடனே தேவனுடைய வார்த்தையை நோக்கி பாருங்கள். You should fill your heart with the mighty, awesome, faithful word of God. தேவனுடைய மகத்துவமான மகிமை நிறைந்த மிகவும் மேலான அந்த வார்த்தையினால் உங்களுடைய இருதயத்தை நிரப்பி விடுங்கள். Remember, the word of God can never fail. தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் கிரியை செய்யாமல் இருக்கவே இருக்காது. No matter what the situation is,
God is there. சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் அங்குதான் இருக்கிறார். Many people think during times of war and great dangers God is missing. No, God is always in the midst of his people, whether there is war, whether there is a pandemic, whether there is a dangerous crisis, whatever may be, God is there always in the midst of his people, and this is something you have to understand if you are the people of God. பலர் நினைக்கிற காரியம் என்னவென்றால் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு போர், யுத்தம் அல்லது பயங்கரமான ஆபத்தான அபாயம் நிறைந்ததான சூழ்நிலைகள் வந்து விடும் பொழுது தேவன் அந்த இடத்தில் இல்லாமல் மறைந்து விடுகிறார் என நினைக்கிறார்கள். அப்படி அல்லவே அல்ல. எப்பொழுது அந்த சூழ்நிலைகள் மாறுகிறதோ, பயங்கரமான வேதனைகள், கொள்ளை நோய்கள், பயங்கரமான சூழ்நிலைகள் மாறுகிறதோ, அந்த நேரத்தில் தான் தேவன் தன்னுடைய ஜனங்களின் மத்தியிலே இருக்கிறார். அதை நீங்கள் நன்றாக புரிந்திருக்க வேண்டும். அதுவும் முக்கியமாக நீங்கள் தேவ ஜனங்களாக இருப்பீர்களானால் இதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். During times of war, during times of great danger, during times of disasters, God has proven again and again, not once but many times, that he was in the midst of his people. தேவன் ஒரு முறை அல்ல, இரண்டு முறை அல்ல, பல முறைகளிலே தேவன் திரும்பமாக நிரூபித்திருக்கிறார். தன்னுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கரமான காரியங்கள், யுத்தம், பயங்கரமான கொள்ளை நோய்கள், பயங்கரமான அபாயங்கள் என்று வரும் பொழுது அதன் மத்தியிலே தான் இருக்கிறார் என்பதை தேவன் பல முறை காட்டியிருக்கிறார். I would like to put before you certain scriptures which will help you to grow in faith, so that fear may not operate in your life when you feel that circumstances are becoming very bad and going down. உங்களுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் மோசமாக மாறி உங்களுடைய சூழ்நிலை கீழாக போய் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் பயப்படாமல் இருக்கும்படிக்கான சில வேத வாக்கியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். You can memorize these verses and ensure that they are always there in your heart, and ensure that these words become alive in your life. இப்படிப்பட்டதான வசனங்களை நீங்கள் தியானித்து இந்த வசனங்களை நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். அவைகள் திரும்பமாக அவைகளை குறித்து நீங்கள் தியானித்துக் கொண்டே இருங்கள். In Joshua chapter 1 verse 9, God is telling Joshua, have not I commanded you? Be strong and of good courage. Do not be frightened, do not be dismayed, for the Lord your God is with you wherever you go. யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 9வது வசனம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். The same word God is speaking to you, my dearly beloved child of God. அருமையான தேவ பிள்ளையே, இதே வார்த்தையை தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். He is saying, I have commanded you like Joshua, be strong and of good courage. Do not be afraid, do not be dismayed. தேவன் அதே போல யோசுவாவுக்கு சொன்னதை போலவே உங்களுக்கு சொல்கிறார், உனக்கு நான் கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. For I am with you wherever you go. நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட நான் இருக்கிறேன். So wherever you go, God is with you. நீங்கள் எங்கெல்லாம் போகிறீர்களோ தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். Claim it for your children. இதை உங்களுடைய பிள்ளைகளுக்காக உரிமை பாராட்டி கேளுங்க. Wherever your children are, God is with them. உங்களுடைய பிள்ளைகள் எங்க இருந்தாலும் தேவன் அங்கே இருக்கிறார். You need not be with your children. நீங்கள் உங்க பிள்ளைகளோடு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. Unless there is a need. ஒரு தேவை இருந்தால் ஒழிய God is with your children. தேவன் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். He is watching over your children. அவர் உங்களுடைய பிள்ளைகளின் மேல் கவனமாய் இருக்கிறார். Second verse, Isaiah chapter 41 verse 10, fear not, for I am with you. Be not dismayed, for I am your God. I will strengthen you, I will help you, I will uphold you with my righteous right hand. இரண்டாவதாக ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். Now look at what God is telling. He is telling, do not be afraid, I am your God, I will strengthen you, I will uphold you, I will help you. தேவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன். These words are coming to you today, right now. I want you to claim these verses. You have a God who is there to help you, strengthen you and uphold you. You need not be afraid. Nothing can shake your life, nothing can shake your future, nothing can shake your family or your children. Right now I speak on behalf
behalf of you in Jesus' name. இந்த வார்த்தைகளை தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். எப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவன் சொல்கிறார் பாருங்கள். நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார். இந்த வார்த்தைகளை தேவன் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவர் பேசுகிறார். ஆகவே எதுவும் உங்களை அசைக்க முடியாது. உங்களையோ உங்களுடைய பிள்ளைகளையோ உங்களுக்கு உண்டானதான எதையும் அசைக்க முடியாது என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்காக நான் பேசுகிறேன். Another powerful verse is found in Zephaniah chapter 3 verse 17. The Lord your God is in your midst. He is mighty. He will save. He will rejoice over you with gladness. He will quiet you by his love. He will exult over you with loud singing. அடுத்ததாக நாம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். Now this is a powerful verse. இது மிகவும் வல்லமையான வார்த்தையாகும். Number one, God is saying, I am in the midst of you. முதலாவது ஆண்டவர் சொல்ல, நான் உன் மத்தியிலே நான் இருக்கிறேன். My dear child of God, no matter what may be the circumstances you are. Daniel was in the lion's den, but God was in the midst of him. In the same way, you may be in the lion's den, but I want you to understand, because you are his people, God is in the midst of you. தானியேல் சிங்கக்கபிக்குள்ளாக இருந்தார், ஆனால் தேவன் அங்கே இருந்தார். இன்றைக்கும் அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள் என்பதனாலே ஒருவேளை எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். That's the point. He is in the midst of you, not in one corner, this corner, that corner. No. He is in the midst of you. தேவன் ஏதோ இந்த மூலையிலோ அல்லது அந்த மூலையிலோ தேவன் இருக்கவில்லை. நாம் கவனிக்க வேண்டியதான காரியம், உங்கள் நடுவில் தேவன் இருக்கிறார். He is in the midst of your family. அவர் உங்களுடைய குடும்பத்தின் மத்தியில் இருக்கிறார். Why? ஏன்? Look at that verse. He will save. அவர் உன்னை ரட்சிப்பார். That is the point which today you have to understand. You have a God who will save you. That's why I'm telling you, don't allow those thoughts of fears to enter your mind and control you and ensure that the power of the devil operates. ஆகவே தான் நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்கள் மத்தியிலே நடுவில் இருப்பதற்கு காரணமே உங்களை ரட்சிப்பதற்காக தான். ஆகவே பயத்தின் எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் நுழைந்து உங்களை ஆளுகை செய்ய அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். Secondly, he says he will rejoice over you with joy. இரண்டாவதாக தேவன் சொல்கிறார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்வார். That means after saving you, he is going to rejoice over you. அப்படியானால் உங்களை ரட்சித்த பின்பு உங்களை குறித்து உங்கள் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். And look at the next line. He will rest in his love. அடுத்ததாக பாருங்கள், தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். See, he is going to rest. அவர் அமர்ந்திருப்பார். He is going to rest. அவர் அமர்ந்திருப்பார். தேவன் அமர்ந்திருப்பார். So you also should rest. அப்படியானால் நீங்களும் அமர்ந்திருப்பீர்கள். That's why I'm telling you, if you are going to rest and not fear, then God is also going to rest. ஆகவே தான் நான் சொல்கிறேன், நீங்கள் பயப்படாமல் நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள், ஆனால் தேவனும் அமர்ந்திருப்பார். And look at the last line. He will joy over thee with singing. கடைசியாக பார்க்கிறோம், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். Isn't it amazing that God wants to joy over you with singing? தேவன் எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம். கர்த்தர் உங்கள் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். I like the Tamil version. கர்த்தர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். That's an amazing rejoicing. It is a கம்பீரமாய் rejoicing. That's amazing. கம்பீரமாய் means it's something powerful. கம்பீரமாய் என்று சொல்வது மிகவும் ஒரு மகத்துவமாய் கம்பீரமாய் அவர் உங்கள் பேரில் களி கூறுவார். So get these words into your spirit. Keep on meditating on these words till they become a part of your spirit. ஆகவே இந்த வசனங்களை நீங்கள் உங்களுடைய ஆவிக்குள்ளாக ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து இந்த வசனங்களை நீங்கள் தியானித்துக் கொண்டே இருங்கள். அது உங்களுடைய சரீரத்திலே உங்களுடைய ஒரு பாகமாக மாறுகிற வரைக்கும் இதை தியானியுங்கள். And don't allow the enemy to bring all these thoughts. Next time those thoughts come, say in Jesus' name, I rebuke you, foul thought of the enemy. I break it in Jesus' name. I am a son of God. I'm destined to reign. I'm born to reign. I'm born to conquer. And I'm going to see the power of God in the land of the living. And you have no right to bring these thoughts. I break it in Jesus Christ almighty name. அடுத்த முறை இப்படிப்பட்டதான பயத்தின் எண்ணங்களை சத்ருவானவன் இந்த பொல்லாத எண்ணங்களை உங்களுடைய மனதிற்குள்ளாக கொண்டு வருவானால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பேசுங்கள். சத்ருவே, இப்படிப்பட்டதான எண்ணங்களை நீ என்னுடைய மனதிற்குள்ளாக கொண்டு வருவதற்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. ஏனெனில் நான் ஆழ பிறந்தவன், நான் ஜெயிக்க பிறந்தவன். பூமியிலே ஜீவனுள்ள தேசத்தில் நான் கர்த்தருடைய நன்மையை ருசி பார்ப்பதற்காக பிறந்திருக்கிறேன். ஆகவே இப்படிப்பட்டதான எண்ணங்களை என்னுடைய மனதில் கொண்டு வருவதற்கு உனக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை விரட்டி விடுங்கள். I trust that hereafter you're going to walk in faith and fear will be banished
in your life. நான் நம்புகிறேன் நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு இதன்படி நீங்கள் நடந்து பயம் என்பது உங்களுடைய தேசத்தில் உங்களுடைய மனதில் இல்லாதபடிக்கு அதை விரட்டி விடுவீர்கள் என நான் நம்புகிறேன். God is really going to do amazing things in your life and in your family. தேவன் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்திலும் பெரிய காரியங்களை ஆச்சரியமான காரியங்களை செய்ய போகிறார். Be blessed at all times and walk in His fullness, walk in His goodness, walk in His mercy, walk in His love, walk in His power, walk in His faithfulness, and experience God's amazing goodness and love in the land of the living. God bless you. தேவனுடைய ஆச்சரியமான அன்பு, தேவனுடைய ஆச்சரியமான கிருபை, தேவனுடைய ஆச்சரியமான வல்லமை, அவருடைய இரக்கம் இவைகளை நீங்கள் அனுபவியுங்கள். கர்த்தர் இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே உங்களை அவருடைய நன்மையை நீங்கள் காணும்படியாக அவர் உங்களை வழி நடத்துவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.